ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியிலேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து இங்கே பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2020, 21, 22, 23, 24 வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க. இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஸில் வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, ஸோ மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரியுமே வந்து பாருங்கள் 9,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு 20 வேகன்சி வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தோன்னா 8,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் கேட்டகரி 3ல வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12 வேகன்சி இருக்குது. 9,000 உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கேட்டகரி 3ல நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குலாம் நீங்கள் டிகிரியில் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸு, காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து ஆஸ் பர் தி அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக இதில் ட்ரைனிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. 1 இயருக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து இருக்குன்னா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து இமெயில் ஐடிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை, அங்கே வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் கேட்டகரி சியில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் வந்து 12 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதில் வந்து சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் இன்ஜின் ஃபேக்ட்ரிஸ் ஆவடிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வரும். அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 6th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் எப்போ வந்து உங்களுக்கு இருக்க போகுதுன்னா 18, 19, 20 செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட்டில் வந்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், அதாவது இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.